இது ஒட்டன்சத்திரத்தில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டங்க. இந்த 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு எவ்வளவு 2 மாதத்துக்கு ஒருக்கா கரண்ட் பில் வருது அப்படிங்கிறது நமக்கு அடிப்படையாக தெரியணுங்க. ஒரு ரூ. 3000லேருந்து ரூ. 5000 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் பில் வருது அப்படின்னா, நீங்கள் ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம் போடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூ. 3000லேருந்து ரூ. 5000 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் பில் வருதுன்னா, உங்களுடைய கரண்ட் பில்லு நெருக்கி ஒரு 1000 யூனிட்டு, 900 யூனிட்டு அந்த மாதிரி வருதுன்னு அர்த்தம். அதில் வந்து 100 யூனிட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக போயிடுது. அப்படி 100 யூனிட்டு ஃப்ரீயாக போகும்போது, பேலன்ஸ் இருக்கிற 900 யூனிட்டு இந்த சோலார்லேருந்து உற்பத்தி ஆகுது. அப்போ கரண்ட் பில்லு எத்தனை யூனிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 தான் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு யூனிட்டுக்கு கூட பில்லு கட்ட வேண்டியிருக்காது. அந்த மாதிரி ஃபுல்லாக சோலார் பேனல்லேருந்து வர கரண்ட்டு உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை 0 ஆக்கி விட்டுரும். ஆனால் நெட்வொர்க் சார்ஜுன்னு ஒன்று இருக்குது. 1 கிலோவாட்டு சோலார் பேனல் போட்டு நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு அரசாங்கத்திலேருந்து ரூ. 100 நெட்வொர்க் சார்ஜுன்னு விதிக்கிறாங்க. இப்போ 3 கிலோவாட்டு போட்டிருக்கிறீங்கன்னா ரூ. 300 கட்டணும். ரூ. 5000 ரூ. 6000 கரண்ட் பில்லு வந்த இடத்துல சோலார் சிஸ்டத்தை போடும்போது 3 கிலோவாட் போடும்போது உங்களுக்கு வெறும் ரூ. 300 மட்டும்தான் கரண்ட் பில் வரும். இதுதான் பெரும்பாலான வீடுகளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஒரு 80% வீடுகள் இந்த கேட்டகரியில் வருது. ஒரு ஏசி 2 ஏசி வரைக்கும் வச்சுருக்கிறவங்க பெரும்பாலும் ரூ. 5000லேருந்து ரூ. 6000 வரைக்கும் பில்லு கட்டுவாங்க. இது ஒரு தம்ப் ரூலாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போட்டிங்கன்னா உங்களுடைய கரண்ட் பில்லு கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். நமக்கு தேவையான மின்சாரம் அனைத்தையும் நம்மளே சோலார் மூலயமா உற்பத்தி பண்ணிக்கிறது தான் இந்த ஆன் கிரிட் சிஸ்டம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் சார் நம்ம போய் ஈபியில் போய் நிற்கணும், நம்ம வீட்டுக்கு தேவையான சோலாரை பூரா நம்மளாலேயே உற்பத்தி பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ எதற்காக ஈபியில் போய் கை கட்டி நிற்கணும், எதுக்காக அவங்களுக்கு நெட்வொர்க் சார்ஜ் கட்டணும், எதுக்காக நம்ம வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக சோலார்லேயே பண்ணணும் சார், ஈபி பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை நம்ம எங்கேயாவது சேமித்து வைக்கணும். ஒன்று பேட்ரி ஃபுல்லாக சேமித்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஈபி கரண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணி ஈபி அக்கௌண்ட்டில் நம்ம சேர்த்து வைக்கணும். நம்ம வீட்டில் ப்ரொடக்ஷன் ஆகிற மின்சாரம் முழுவதும் நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா ரிவர்ஸில் அப்படியே ஈபிக்கு போய் எவ்வளோ வெளியில் போகுதுங்கிறது இந்த நெட் மீட்டரில் கால்குலேட் ஆகிக்கிட்டே வரும். அந்த மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரம் வெளியில் போய் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஆகும்போது எத்தனை யூனிட் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது அந்த மீட்டரில் ரெக்கார்ட் ஆகும். ஒன்று பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வைங்க, இல்லைனா இது மாதிரி எக்ஸ்போர்ட் ஆக்கி அதில் ஸ்டோர் பண்ணி வைங்க. நீங்கள் பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு யூனிட் மின்சாரத்தை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 150 ஏஹெச் பேட்டரி ஒன்று வேணும். இப்போ இந்த 3 கிலோவாட்டு சிஸ்டத்தில் ஒரு யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி சேர்த்து வைக்கணும்னா ஒரு 150 ஏஹெச் பேட்டரி. இந்த 3 கிலோவாட் யூனிட்டில் ஒரு நாளைக்கு 12 யூனிட்டு சர்வசாதாரணமாக ப்ரொடக்ஷன் ஆகும். சில நேரங்களில் நல்லா வெயில் அடிக்கும்போது 15 யூனிட்டு ப்ரொடக்ஷன் ஆகும். அப்போ நம்ம 15 பேட்ரி வாங்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 150 ஏஹெச் பேட்டரியோட விலை இன்றைக்கி 13,000லேருந்து 15,000 வரைக்கும் இருக்குது. நல்ல தரமான லாங் வேரண்டி 5 வருஷம் வேரண்டி உள்ள ஒரு பேட்டரி வாங்கினீங்கன்னா 15,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 12லேருந்து 15 பேட்டரி வாங்கினா எவ்வளோ ரூபா ஆகுது பாருங்கள். கிட்டத்தட்ட 2,4 லட்ச ரூபாந்து 2,5 லட்ச ரூபா நம்ம பேட்டரிக்கு செலவு பண்ணணும். ஒரு 4 இல்லைனா 5 வருஷத்தில் பேட்டரியை நீங்கள் மாற்றி ஆகணும். மறுபடியும் நீங்கள் ஒரு 2,5 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டி வரும். ஆனால் இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் போடும்போது ஒரு 2,10,000 2,15,000 முடிஞ்சு போயிடும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் 25 வருஷத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சோலார் பேனல்லேருந்து ப்ரொடக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இன்வெர்ட்டர் வாரண்ட்டி வந்து 8லேருந்து 10 வருஷம் நமக்கு கிடைக்கிது. அப்போது குறைஞ்சபட்சம் 10 வருஷத்துக்காவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் மறுபடியும் பேட்ரி மாற்றணும் அப்படிங்கிற அவசியமே இல்லாமல் நமக்கு உற்பத்தி ஆகுது. ஒரு மாதத்துக்கு ரூ. 300 நெட்வொர்க் சார்ஜுன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு வருஷத்துக்கு 3,600 வருது. 10 வருஷத்துக்கே 36,000 தான் நம்ம நெட்வொர்க் சார்ஜ் கட்ட போகிறோம். ஆனால் அதனால் நமக்கு கிடைச்ச லாபம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பில்லுக்கு சாதாரணமாக 5,000ன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 60,000 நமக்கு மிச்சமாகுது. அப்போ 10 வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா நமக்கு மிச்சமாகுது. 6 லட்ச ரூபா மிச்சப்படுத்தி 36,000 தான் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிச்சயமாகவே இது நல்ல ஒரு முதலீடாக தான் இருக்கும். அதனால் பேட்டரி சிஸ்டத்துக்கு போகிறதுக்கு பதிலாக ஆஃப் கிரிட் சிஸ்டத்துக்கு போகிறதுக்கு பதிலாக ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு இது மாதிரி எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு நெட் மீட்டர் பொருத்தி அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க அத்தனையும் நீங்கள் பயன்படுத்துகிறது தான் ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு இந்த வித்தியாசமே தெரியாமல் இருக்குது. அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன்.
உங்கள் வீட்டுக்கு சோலார் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி பைஃபேஷியல் பேனலு, மானியம் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிசிஆர் பைஃபேஷியலு. மானியமே வேணாம் சார், ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன, ஒரு 20,000 25,000 தானே, நான் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியிலே போய்க்கிறேன் அப்படின்னீங்கன்னா நான் டிசிஆர் பேனல், டிசிஆர் அல்லாத உள்நாட்டிலே தயாரித்த பொருளை வைத்து தயாரிக்காத சர்வதேச அளவில் தரக்கூடிய தரத்தில் எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அப்படி போங்க. ரெண்டுமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். சார் எனக்கு ஃபினான்ஸ் கஷ்டமாக இருக்குது, பேங்க் லோன் ஏற்பாடு பண்ணி கொடுங்க, தாராளமாக பேங்க் லோன் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து 675க்கு மேலே இருந்துச்சு, ஏதாவது ஒரு இன்கம் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா தாராளமாக 2 நாள் அல்லது 3 நாளில் உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்குது. அதுக்குரிய அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸு, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். உங்களுடைய இபி சர்வீஸ் நம்பரை மட்டும் எங்களுக்கு அனுப்பி கொடுங்க. அதில் உங்களுக்கு சேங்ஷன் லோடு என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்த்து எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நாங்கள் பண்ணித்தரோம்.